இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிற ஆண்டவர், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த விரும்புகிற ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமும் பெரிய ஸ்லாக்கியமும் என்னவென்றால், நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அனுதினமும் நடத்த விரும்புகிறார். நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்த விரும்புகிறார். நம்மை பாதுகாத்து நடத்த விரும்புகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் தெய்வ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், இந்த நாளிலும் ஆலோசனை என்னவென்றால், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட நாள் என்று சொல்லாமல் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், எல்லா நாட்களிலும், உலகம் முடியும் வரை அல்லது நம்முடைய ஆயுசு முடியும் வரை எது முந்தி வருகிறதோ அதுவரையிலும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நான் உங்களோடு கூட இருந்து நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஒரு பெரிய வாக்கியமும் ஸ்லாக்கியமும் நமக்கு கிடைத்தது. நாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நடத்தும் பொழுது நமக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எதிராளி நம்மை மேற்கொள்ள விடாமல் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை என்றால், ஆண்டவர் நம்மோடு கூட வராமல் இருப்பார் என்றால் என்ன உண்டாகும் என்றால், எதிராளியானவன் நம்மை எளிதாக நம்மை மேற்கொண்டு விடுவான், நம்மை ஜெயித்து விடுவான். ஆதலால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருந்து நான் உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கிறது. முதலாவது, எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், எதிராளிகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களை எதிர்த்து வருகிறவர்கள், உங்களை எதிர்க்கிறவர்கள் யாராய் இருந்தாலும், உங்களுக்கு பயத்தை கொடுக்கிறவர்கள் யாராய் இருந்தாலும், உங்களுக்கு எதிராய் ஆலோசனை பண்ணுகிற யாராய் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது முதலாவது நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிறது என்னவென்றால், நமக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். நமக்கு விரோதமாய் யார் எழும்பி வந்தாலும், எதிராளியானவன் நமக்கு விரோதமாய் எழும்பி வரும் பொழுதெல்லாம் ஆண்டவராகிய கர்த்தருடைய தெய்வீக பாதுகாப்பும் தெய்வீக வழி நடத்துதலும் நம்மோடு கூட இருக்கிறது என்பது முதலாவது ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் தெய்வ பிள்ளைகளாகிய உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை. இரண்டாவது, நாம் வேதத்திலே பார்க்க முடியும், அநேக தெய்வ மனிதர்களோடு ஆண்டவராகிய கர்த்தர் கூட இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், மோசையோடு கூட இருந்தார், யோசுவாவோடு கூட இருந்தார், சாமுவேலோடு கூட இருந்தார், தாவீதோடு கூட இருந்தார். இப்படி நாம் பட்டியல் போட்டுக்கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் தெய்வ பிள்ளைகளோடு கூட இருந்து, தெய்வ தாசர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தினதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலும் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 39வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 2வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான்,
அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஆண்டவராகிய கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபொழுது யோசேப்புடைய வாழ்க்கையில என்ன சம்பவித்தது என்றால், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். முதலாவது, ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நமக்கு தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கிறது. இரண்டாவது, ஆண்டவராகிய கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அப்பொழுது அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான் என்று வசனம் சொல்லுகிறது. மூன்றாவது வசனம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு. மூன்றாவது, ஆண்டவராகிய கர்த்தர் யோசேப்போடு இருந்த பொழுது அவன் செய்கிறதை எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட உலகத்தின் கடைசி பரியந்தும், முடிவு பரியந்தும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், பாருங்க, அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன சம்பவிக்கிறது. முதலாவது, நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். இரண்டாவது, எப்படி யோசிப்போடு கூட இருந்த ஆண்டவர், அவன் கூட இருந்த பொழுது அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். அதுபோல் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக, அதே கர்த்தர் யோசேப்போடு இருந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த யாவையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது மூன்றாவது காரியம் என்ன நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கிறது என்றால், நாம் எதை செய்தாலும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நம் வாழ்க்கையில செய்யும்படியா அவர் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, நாம் ஆண்டவரோடு கூட நடக்கும்போது அவர் நம்மோடு கூட நடப்பேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட நடப்பார்? நீ எங்களோடு கூட நாம் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் என்னோடும் நான் உங்களோடும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நாம் அவரோடு இருக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். அப்படி நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? நமக்கு முதலாவது தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கிறார். இரண்டாவது, நம்மை காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றுகிறார். மூன்றாவது, நாம் செய்கிறதெல்லாம் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர். இப்படியாகவே தெய்வ பிள்ளைகளாகிய உங்களை கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்த விரும்புகிறார். நாம் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? நாம் அவரிடத்துல இருக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்து உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். நேசித்து நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி. நீர் சொன்ன வார்த்தையின்படியே இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கும் போது எங்களுக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பும், அப்பா பிதாவே, நீர் எங்களோடு கூட இருக்கும் போது எங்களை காரிய சித்தி உள்ளவர்களாகவும், அது போல என் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் செய்கிறதை எல்லாம் வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர், உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அப்படியே நிறைவேற்றி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவராகிய கர்த்தர் பாதுகாத்து நீங்க கூட இருந்து முடிவு பரியந்தம் அவர்களை நடத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறேன். ஜெபம் கேட்டபடி நான் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி தாமே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.